என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. நான் சில நேரங்களில் தான், சில நிமிடங்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தேன். அப்படி வந்துட்டு உள்ள உட்கார்ந்துட்டு அந்த இன்று காலை 5 மணிக்கு நான் ஈரோடு வந்து இறங்குறேன். 5 மணிக்கு 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு வரத்துக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க. கூட ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, லேடி டீச்சர். 2 பேரையும் நான் முதல்ல என்னுடைய ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, என்னுடைய கோச் பார்க்குறேன், அவங்க 2 பேரும் நிற்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெயின் ரொம்ப தூரம் போகுது. இந்த 2 பேருடைய கால்கள் மட்டும் எனக்கு தெரியுது. அதில் முன்னால் ஒரு கால் ஒரு பிங்க் சுடிதாரில் ஓடிக்கிட்டு இருக்கு, என் ட்ரெயினோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய கோச் அப்படி நிற்க, அவங்க நின்று நான் நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள என்னுடைய சூட்கேஸை வாங்கி வச்சுட்டு, வணக்கம் மேடம், நான் தான் இந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல்னு சொன்னாங்க. எப்படியா உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஆட்கள் கிடைக்கிறாங்க? நீங்கள் எல்லோரும் மிக பாதுகாப்பான, மிக ஆசீர்வதிக்கப்பட்ட, மிகச் சிறப்பான கல்வி நிறுவனத்தின் நிறுவனரையும் பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரையும் பெற்றிருக்கிறீர்கள். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்து உள்ள நுழையிறோம், ஒரு 15 நிமிஷம் தான். அப்படியே சன்னாட்டான்னா அப்படி சைலண்டா இருக்கு. கார் எடுத்துட்டு வந்து கார் பார்க்கிங்க்கு கொண்டு போறோம், யாருமே இல்லை. எங்க போறோன்னு தெரியல. 3 லேடிஸ், ஒரு டிரைவர். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உங்க குழந்தைகளை நீங்க ரொம்ப நல்ல பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கீங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக நான் இதை சொல்கிறேன். யார் நல்ல டீச்சருங்கிறத சொல்றேன். என்ன செஞ்சாங்க தெரியுமா சார்? அவங்க, நான் அப்படியே பார்த்தேன், யாருமே இல்லையேன்னு. டக்குன்னு கதவை திறந்து அங்க உட்கார்ந்துருக்காங்கன்ட்டு she is literally running. போய் பார்த்து வந்து கார் ஏறுது, மேல அந்த ஸ்லோப்ல ஏறுது. அதுக்கு முன்னால அவங்க ஓடி போய் நான் கார்ல இறங்கி உள்ள போறதுக்குள்ள ரூம் கார்டை வாங்கி நிற்கிறாங்க. தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற ஒரு விருந்தினரை கூட இவ்வளவு அழகாக கவனிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கடந்த 9 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த வளாகத்திலே இருக்கிறார் என்றால், அவளை நான் ரிஷி பெண் என்று சொல்லாமல் வேறு எதை சொல்லி அவளை அழைப்பது? ஒரு தவசீலியாக நின்று இந்த கல்வி வளாகத்தை முன்னெடுக்கக்கூடிய. அப்புறமா கேட்டேன், என்னம்மா உங்க படிப்புன்னு. மேத்ஸ்ன்னு சொன்னாங்க அந்த அம்மா. வேண்டாவற்றை வேண்டி நிற்காதே, வேண்டியதை